ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒன் பீஸில் இருக்கக்கூடிய அட்மிரல்ஸோட ரியல் நேம் என்ன, அவங்கள எப்படி கூப்பிடுறாங்க, அதுக்கான மீனிங் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். லைக் ஒன் பீஸில் நிறைய பேர்த்த நிக் நேம் வச்சு தான் கூடுவாங்க. நீங்கள் லூஃபியை எடுத்து பாருங்க, லூஃபியை எல்லாருமே ஸ்டாக் எடுத்து தான் கூடுவாங்க. க்ளோஸான ஆட்கள் மட்டும் தான் அவனை வந்து லூஃபின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அட்மிரல்ஸையும் நிறைய பேர் நிக் நேம் வச்சு தான் கூடுவாங்க. க்ளோஸான ஆட்கள் மட்டும் தான் ரியல் நேம் வச்சு கூடுவாங்க. ஃபர்ஸ்ட் அட்மிரல் அக்கேனு, இவனோட ரியல் நேம் வந்து சாக்கோசுகி. எல்லாருமே இவனை அக்கேனு தான் கூடுவாங்க. ஏன்னா இதுக்கான மீனிங் வந்து ரெட் டாக். டாகோட மீனிங்கை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரெட் எதை குறிக்குன்னா இவனோட மேக்மா பவர்ஸை குறிக்குது. அது ரொம்பவே ஹாட்டாக இருக்கும், டிஸ்ட்ரக்டிவாக இருக்கும். குறிப்பாக இவன் ரொம்பவே ரூத்லெஸ்ஸாக இருப்பான், ஜஸ்டிஸ் நோக்கி போயிட்டு இருப்பான். ஸோ ஒன்ஸ் இவன் ஃப்ளீட் டெர்மினலாக மாறினதுக்கப்புறம் யாருமே இவனை அக்கேனுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே சாக்கோசுகி தான் சொல்லுவாங்க, அதாவது ஒன் பீஸ் வேர்ல்டில். பட் ஸ்டில் ஃபேன்ஸ் எல்லாருமே இவனை அக்கேனு தான் கூப்பிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அட்மிரல் அயோகிஜி. இவனோட ரியல் நேம் வந்து கூசான். இந்த நேமை அதிகமாக யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா கார்ப்பு. கார்ப்பும் கூசனும் ரொம்பவே க்ளோஸ். இதில் அயோகிஜியோட மீனிங் வந்து ப்ளூ பெர்சன்ட். இதில் ப்ளூ வந்து ஐஸ் பவர்ஸை குறிக்குது, அவனோட ஐஸ் பவர்ஸை குறிக்குது. லைக் ப்ளூனா கோல்டு, அப்புறம் ஐஸ். இதில் பெர்சன்டோட மீனிங்கை நம்ம பின்னாடி பார்க்கலாம். மூணாவது அட்மிரல் கிசரு. இவனோட ரியல் நேம் வந்து போர்சலினோ. இதை யார் அதிகமாக கூடுவானா வேகா பங்கு. வேகா பங்கும் கிசருவும் ரொம்பவே க்ளோஸ். இதில் கிசரோட மீனிங் வந்து எல்லோ மங்கி. எல்லோ வந்து அவன் லைட் பவர்ஸை குறிக்கும். அதுக்கப்புறம் டாகு, பெசண்ட்டு, ஃபைனலி மங்கி. இந்த மூணுமே எதில் வரக்கூடியதுன்னா ஜாப்பனீஸில் ஒரு நாட்டுப்புறான கதை உண்டு. அதோட நேம் வந்து மொமோட்டோரோ. அந்த கதையில் வரக்கூடிய ஹீரோவான மொமோட்டோரோக்கு இந்த மூணு அனிமல்ஸுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை இன்ஸ்பயராக வச்சு தான் இவங்க மூணு பேத்துக்குமே இந்த மாதிரி நேமை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரோட ஃபேவரட் அட்மிரலான ஃபுஜிடோரோ. இவனோட ரியல் நேம் வந்து ஈசோ. ஃபுஜிடோரோட மீனிங் வந்து விஸ்டரியா டைகரு. அதில் ஃபுஜி வந்து விஸ்டரியா ஃப்ளவரு, கலர் வந்து பர்பிள். அப்புறம் டோரோவோட மீனிங் வந்து டைகரு. இது எதை சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா இவனோட ஸ்ட்ரென்த்து, அப்புறம் இவன் கிராவிட்டி பவர்ஸோட கலரு, அது பர்பிள் கலர் தானே, அதை சிம்பிளைஸ் பண்ணி தான் இந்த நேமை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு அட்மிரலான ரியகோகு. இவனோட ரியல் நேம் வந்து அரமாக்கி. ரியகோவோட மீனிங் வந்து கிரீன் புல்லி. ரியகோ வந்து கிரீனு, கியோ வந்து புல்லி. இவனோட டெல்ஃபுட் பவர் வந்து பிளான்ட் பிளேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் இவன் ஒரு புல்ல மாதிரி ஃபியர்ஸாகவும் விடாமுடிச்சாகவும் இருப்பான். அதனால தான் இந்த நேமை வந்து கொடுத்துருக்காங்க.